எல்லோருக்கும் வணக்கம். இப்போ ஜாதகத்தில் மேஷ லக்னம் பற்றி, லக்னாதிபதியை பற்றி பலன், உங்கள் மேஷ ராசி மேஷ லக்னாதிபதி பலன் சொல்லிகிட்டு இருந்தேன் உங்களுக்கு. இப்போ ஏற்கனவே உள்ள நீங்கள் பழைய 2 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். அதில் நான் விருச்சக ராசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக கிறிஸ்பாக சொல்லியிருப்பேன். இப்போ மேஷ லக்னாதிபதி தனுசு ராசிலேருந்து மீன ராசிக்கு வரைக்கும் நம்ம இப்போ பார்ப்போம். மேஷ லக்னம் மேஷ ராசி உடைய கடவுள் அதிபதி யாருன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் தனுசில் இருந்தாருன்னா என்ன மாதிரி பலன்கள் செய்வார்? ஏன்னா இப்போ தனுசு தான், விருச்சக ராசிக்கு அடுத்து தனுசு ராசி தான் பார்க்க போகிறோம். ஸோ மேஷ லக்னாதிபதி இல்லை ராசி, மேஷ ராசிக்கு அதிபதியான செவ்வாய் தனுசு ராசியில் இருந்தாருன்னா அந்த ஜாதகருக்கு நல்ல உன்னதமான பலனை, நல்ல சிறப்பான பலனை, அம்சமான பலனை, நட்பு வீட்டில், குருவோட நட்பு வீட்டில் இருக்கார், சுப வீட்டில் இருக்கார். ஸோ அந்த லக்னாதிபதி, அந்த ராசி அதிபதி அந்த ஜாதகருக்கு மிக உன்னதமான பலன்களை நிச்சயமாக கொடுத்துருவார். அது அந்த தசாபதி காலங்களில் நல்லதாக கொடுத்துருவார். அந்த செவ்வாயை குரு பார்த்தாருன்னா இன்னும் சிறப்பான யோகத்தை செய்வார். குரு பார்க்கும்போது சந்திரனோட கனெக்டாக இருந்த மேஷ லக்னமாக இருந்து அங்கே சந்திரன் கனெக்டாக இருந்தாருன்னா இன்னும் மிகச்சிறப்பான யோகத்தை செய்வார். அவங்க என்ன மேஷ லக்னமாக அங்கே இருக்கும்போது மேஷ ராசியாக இருக்க வாய்ப்பு இல்லை. சந்திரன் அங்கே இருந்தாலும் தனுசு ராசியாக இருப்பாங்க. அதனால் அது இன்னும் மிக சிறப்பான யோகத்தை செய்வார். மேஷ லக்னத்துக்கு சந்திரன் 4ஆம் அதிபதி யோகாதிபதி, 9ல் இருக்க செவ்வாய் மிக யோகத்தை செய்வார், நன்மையை செய்வார். சனி ராகு சம்மந்தப்படும் போது செவ்வாயால் சில சிரமங்கள், கெடுபலங்கள் ஏற்படும். இது எல்லாமே அந்த தசாபத்தி காலங்கள் ஏற்படும். நல்ல உயர்ந்த படிப்பு, இன்ஜினியரு, நல்ல டாக்டர்ஸு, நல்ல பொசிஷனில் போகக்கூடிய சூழல் அந்த ஜாதகருக்கு இருக்கும். வெளிநாடு வாசம் செய்யவும் அந்த ஜாதகருக்கு நல்ல உகந்து இருக்கும். நல்ல சொத்து புலங்கள், நிலம், சொத்து, வண்டி, வாகனம், யோகம், மனை, வயக்காடு, காடு, இதெல்லாம் அவங்க வாங்கி போடுற, அனுபவிக்கிற சொத்து நல்லா வாங்குவாங்க. இது எல்லாமே அந்த ஜாதகருக்கு கூடுதலாக இருக்கணும், அதிகப்படியாக செய்வாங்க, வாங்குவாங்க, நல்ல பலன் செய்யணும்னா கண்டிப்பாக குருவோட பார்வை 5, 7, 9ஆவது பார்வையாக அந்த லக்னாதிபதியை பார்த்தாருன்னா அந்த ஜாதகர் மிக உன்னதமான யோக பலனை நிச்சயமாக அனுபவிப்பார். அடுத்தது வாங்க நம்ம அப்பா. இதில் இந்த 9ஆம் இடத்துலேயே இன்னொரு கான்செப்ட் இருக்குது. அப்பா ஸ்தானம் சொல்லக்கூடிய ஸ்தானம். பொதுவாக சொல்லுவாங்க லக்னத்துக்கு 9ல் செவ்வாய் இருந்ததுன்னா அப்பா சிறப்பாக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. 9ல் செவ்வாய் இருந்து, செவ்வாய் பகையாக இருந்து, சனி ராகு சம்மந்தப்படும் போது அப்பாவுக்கு ஆகாது. மற்றபடி ஜாதகத்தில் 9ல் செவ்வாய் ஆட்சி, உச்சம், நட்பு போன்ற நிலையில் குரு சுபகரக பார்வை இருந்தால் மிக சிறப்பான யோகத்தை செய்வார், நன்மையை செய்வார். அப்பப்போ சிறு உடல் உபாதைகள் ஏற்படுத்துவார். அது பெருசாக பாதிப்பு இருக்காது, மற்றபடி நன்மையை செய்யும். அடுத்தது வாங்க 10ஆம் இடத்துக்கு போகலாம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெறுவார். மேஷ லக்னம், ராசிக்கு அதிபதியான செவ்வாய் 10ஆம் இடத்துல உச்சம் அடைவது மிக 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 உன்னதமான சிறப்பான யோகம். அவங்களால எந்த ஒரு தொழில், கட்டுமான தொழில், வீடு கட்டுற, அதாவது கட்டுமான தொழில், வீடு கட்டுற தொழில், ஃப்ளாட் வாங்குறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறது, மற்றபடி பெரிய பெரிய கம்பெனியில், ஃபேக்ட்ரிஸில் இன்ஜினியர்ஸாக ஒர்க் பண்ணுறது, கெமிக்கல் இன்ஜினியர்ஸாக ஒர்க் பண்ணுறது, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவான பிளானட்டாக இருக்கும். அதெல்லாம் செவ்வாய் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் நல்லா பக்கவாக இருப்பாங்க. குரு பார்த்தாருன்னா கண்டிப்பாக அவங்க நல்ல ஒரு ப்ரொஃபஷனில், ஒரு ஹையர் அஃபிஷியல், கவர்மெண்ட் ரேங்க்கில், கேடரில் நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. டிஆர்ஓ, ஐஏஎஸ் ஆஃபீஸர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் ஹெட்டாக இருப்பாங்க. அது இல்லாமல் நம்ம பூமியை தோண்டி எடுக்கக்கூடிய உலோகங்கள் சம்மந்தப்பட்ட இடத்துலையும் அவங்க வெற்றிகரமாக வாழ்க்கையில் மேன்மை பெற்று சிறப்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி தொழில். ஏன்னா செவ்வாய் அங்கே இருந்து அந்த செவ்வாயை குரு பார்த்தாருன்னா மிக சிறப்பான யோகம், உன்னதமான யோகம். அந்த இடத்துல சுக்கிரன் பார்த்தாலும், சுக்கிரன் சேர்ந்தாலும் மிக நன்மையான யோகம். அவங்க மெடிக்கல் லைனில் நல்ல சிறப்பான யோகத்தை பெறுவாங்க. டாக்டர்ஸ் லைனில் இருப்பாங்க, ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க, மெடிசினல் ஃபார்மா இண்டஸ்ட்ரி பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுவாங்க, இதெல்லாமே செய்வாங்க. சுக்கிரன் கனெக்ட் ஆகும்போது, கேது கனெக்ட் ஆகும்போது இன்னும் மிக சிறந்தான யோகத்தை தருவார். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் மெடிசன் லைனில் கனெக்டாக இருப்பாங்க. அதே சமயத்தில் சில கோயில் ஆர்கனைசேஷன், ட்ரஸ்ட், என்ஜிஓலாம் அவங்க லீடர்ஷிப்பாக இருப்பாங்க. நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கும், நல்ல கான்டாக்டில் இருக்கும். செவ்வாய் 10ல் இருப்பது மிக சிறப்பான யோகம், மிக உன்னதமான யோகம். திக்பலம் அடைஞ்சிருக்கும் செவ்வாய், நன்மையை செய்யும். உச்ச வீட்டில் இருக்கிற செவ்வாய் மிக சிறப்பு. பகை நீசம் பெற்று சந்திர கேந்திரத்தில் இல்லாமல் இருந்து சனி ராகு இது சம்மந்தப்படும் போது செவ்வாய் நமக்கு பலன் சரிவர இருக்காது. மற்றபடி நல்லாயிருக்கும். 11ஆம் இடத்துல அடுத்து கும்பராசி. 11ஆம் இடத்துல கும்பராசியில் செவ்வாய் இருக்கிறது இன்னும் மிக உன்னதமான சிறப்பு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு, 3, 6, 10, 11 உபஜயஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த 3, 6, 10, 11 இருக்கிற நவகிரகங்கள் ஒரு மனிதரை, ஒரு ஜாதகரை உன்னதமான இடத்துக்கு தன் சுய முயற்சியால் மேலோங்கி வெற்றி பெற்று சக்ஸஸாக அடைஞ்சு லீட் பண்ணி வந்துடுவாங்க வாழ்க்கையில். எப்படியும் அவங்க 40 வயசில் அவங்க ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருப்பாங்க.
ஆனால் சில அப்பப்போ அவங்களுக்கு சில சமயத்து இடையூறு வரும் அவங்களுக்கு. ஆனால் அதை சக்ஸஸ் பண்ணி ஓவர் கம் போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது சொத்துக்களால் லாபம் உண்டு. ஏன்னா காலச்சக்கரத்தில் லாபஸ்தானம் அது. மேஷ லக்னத்துக்கும் லாபஸ்தானம், மேஷ ராசி அதிபதிக்கும் ராசி அதிபதி இருக்கும்போது லாபஸ்தானம். சொத்துக்களால் ஆதாயம் பெறுவாங்க, சகோதரர்களால் நல்ல நட்பு உறவு பெறுவாங்க, ஆதாயமே பெறுவாங்க. வண்டி வாகன யோகங்கள் சிறப்பாக இருக்கும். நிலமங்கள் வச்சுருப்பாங்க, விவசாயம் பண்ணி அதிலே லாபத்தை பெறலாம். அவங்க பண்ணலாம், இல்லை அவங்க வீட்டில் உள்ள பெரியவங்க யார் பண்ணாலுமே இந்த ஜாதகரால் அந்த விவசாயத்தில் லாபம் வரும், சொத்துக்கள் இருக்கும். எல்லாமே லாபமான ஸ்தானம் அது. எந்த ஒரு தொழில் இறங்கினாலும் வேகமாக அக்ரஸிவாக ஸ்போர்ட்டிவாக இறங்குவாங்க. இவங்க எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண போனாலும் அந்த கம்பெனிக்கு அக்ரஸிவாக ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க, அந்த கம்பெனிக்கு லாபத்தையும் எடுத்து கொடுப்பாங்க. இதெல்லாம் செவ்வாய் திசை இல்லை வேறு திசையில் செவ்வாய் புத்தி அதேமாரி வரும்போது அந்த வேறு திசை புத்தியில் அந்தரங்கம் வரும்போதும் அந்த செவ்வாய் நற்பணங்களை செய்யும். இப்போது ஏற்கனவே சொன்னது போல தான் உங்களுக்கு சுக்கிரன் குரு சம்மந்தப்படும் போது நல்ல யோகம், சந்திரன் வளர்பிறை சந்திரன் சம்மந்தம் போது நல்ல யோகம், மற்றபடி சூரியன் சம்மந்தப்படும் போது நல்ல யோகம் இருக்கும். சூரியனுக்கு 75% நல்ல சுபகிரகம் தான். 25% தான் சூரியனால் சில பாதிப்புகள் ஏற்படும். இப்போ 75% சூரியனால் நன்மைகள் தான் நடைபெறும். அதனால் நான் சொன்ன சனி ராகு சம்மந்தப்படும் போது மட்டும்தான் செவ்வாய்க்கு பாதிப்பு அதிகமாகும். அவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையும் உடல் உபாதை, சொத்து வாங்கல் கொடுக்கல் எல்லாத்தையும் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது மீனராசி. மீனராசியில் செவ்வாய் நட்பு ராசி தான், குருவோட வீடு தான். லக்னத்துக்கு 12 ராசி 12 இருப்பார். அவங்க வெளிநாடு வாசம் செய்கிறது மிக சிறப்பான யோகம். சொந்த ஊரில் இருந்து பிஸ்னஸ் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், முதலீடு பண்ணலாம். அந்த மாதிரி அவங்க முதலீடு பண்ணி அதை இன்வெஸ்ட்மெண்ட் பெருக்கிறதுக்கு மற்றவங்க சேலரியாக கொடுத்து அவங்க மேலோங்கி வரலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு சூழ்நிலை இருக்குது. பூர்வீக சொத்து கிடைக்கும், அப்பா வழியில் அம்மாவோட வழியிலேருந்து சொத்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜாதகருக்கு நல்லா அமையும். ஆனால் வெளிநாடு போகலாம், அவங்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த சுபகிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு நல்ல சுபகிரகம் சொல்லக்கூடிய குரு, சந்திரன், சுக்கிரன் அனுகிரகம் இருந்தாலும் சிறப்பு. இதுமெல்லாம் இருக்கும்போது செவ்வாய் மென்மையான பலன் நிறைய செய்வார். புதன் சம்மந்தப்படும் போது 50% நன்மை செய்வார். சூரியன் சம்மந்தப்படும் போது 70% நன்மை செய்வார். சனி ராகு சம்மந்தப்படும் போது அதிக கெடுதலை செய்வார். இது உங்களுக்கு ஜோதிடத்தில் இயற்கையான விஷயம். அதனால் நீங்கள் செவ்வாயை பற்றி யோசிக்கின்ற சொல்ல, செவ்வாய் ஒரு மென்மையான கிரகம், வளர்ச்சியான கிரகம். செவ்வாய் நல்லா இருந்தால் தான் அவங்க நல்ல ஒரு வாழ்க்கையில் விவேகத்தோட, தன்னம்பிக்கையோட, ஸ்ரத்தையோட, அக்ரஸிவாக, ஸ்போர்ட்டிவாக, ஆக்டிவாக அவங்களால எந்த ஒரு காரியத்தையும் முன்னெடுத்து செல்லக்கூடிய கமாண்டிங் இன் சீஃப் இருக்கும். செவ்வாய் இப்போ மேஷ லக்னாதிபதி, மேஷ ராசிபதியை பற்றி நான் உங்களுக்கு விளக்கியிருக்கேன். இது உங்களுக்கு இந்த ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக விளக்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நான் நிறைய எங்களுக்கும் எனக்கு வீடியோஸ் போடணுன்னு ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ண நம்பிக்கை இருக்குது. ரொம்ப நன்றி.